பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். இந்த ஒரு வசனமே முழு வேதாகமத்தையும் நமக்கு தெரியப்படுத்துகிற ஆழமான விஷயங்களை கொண்ட வசனமாக இருக்கிறது. ஆகையால் தான் இதை நான் 3 பாகங்களாய் பிரித்து 3 வாரங்கள் உங்களோடு நான் இதை பற்றி பேச போகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாய் நன்றாக தெரியும். இதை நாம் சொல்லும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேகமாக சொல்லிக்கொண்டே போவோம். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு புதிய விதத்திலே நான் உங்களிடத்திலே இந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்படி என்றால், ஆதியிலே தேவன் அங்கே நிறுத்தி மறுபடியும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று படிக்கலாம். அப்பொழுது இதனுடைய அர்த்தம் என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், ஆதியிலே தேவன் மாத்திரம்தான் இருக்கிறார், தேவனை தவிர யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன், இன் த பிகினிங் காட், அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் இருந்தார் என்று சொல்வதற்கான ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 90:2 வசனம், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த வார்த்தை அல்லது இந்த வசனம் மோசேயினால் எழுதப்பட்ட வசனமாய் இருக்கிறது. என்று சொன்னால், ஆதியாகமும் எழுதின மோசேதான் இந்த 90வது சங்கீதத்தையும் எழுதுகிறார். அவர்தான் சொல்லுகிறார், வானங்கள் பூமி எல்லாம் உருவாவதற்கு முன்னே, சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னே நீர் மாத்திரம் இருந்தீர் என்று சொல்லி அவர் விளக்கி சொல்லுகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் மாத்திரம்தான் இருக்கிறார், அவர்தான் இந்த உலகத்தை என்று சொன்னால் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அநேக விஞ்ஞானமும் விஞ்ஞானிகளும் இந்த வேதத்தின் முதல் வசனத்தை தவறு என்று நிரூபித்தால் வேதமே தவறாக மாறிவிடும் என்ற ஒரு கருத்திலே தேவன் இல்லை, அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கவில்லை என்று சொல்லுவதற்காக அநேக விதமான கோட்பாடுகள், கொள்கைகளை அவர்கள் கொண்டு வந்தார். அதிலே பிக் பேங் தியரி, எவல்யூஷன் தியரி, டார்வின் தியரி என்று சொல்லி அநேக கோட்பாடுகளை, கொள்கைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 2 கோள்கள் இருந்தது, அந்த 2 கோள்களும் வெடித்து சிதறியதினாலே, ஒரு பேங்க் உருவானதினாலே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். எவல்யூஷன் தியரி பார்த்தோம் என்று சொன்னால், சிங்கிள் செல் ஆர்கானிசம்ல இருந்து இன்றைக்கு இப்படி மாறிவிட்டது இந்த உலகம் என்று சொல்லி சொல்லுவார்கள். டார்வின் தியரி என்று சொல்லி பார்த்தால், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படி அநேக விதமான தியரிகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு நம் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் இருந்தார், அவர் மாத்திரம் இருந்தார், அவர்தான் இதை எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் சொல்லுகிற பிக் பேங் தியரினால்தான் இந்த உலகம் உண்டானது என்று சொல்லும் பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. அது என்னவென்று சொன்னால், 2 கோள்கள் வெடித்ததல்லவா, அந்த 2 கோள்களை உருவாக்கினது யார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்படி வேதத்தை எப்பொழுதெல்லாம் இவர்கள் தவறு என்று சுட்டிக்காட்ட முயல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தோற்று விடுகிறார்கள், வேதம் ஜெயித்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னும் ஒரு சில வேதத்தின் ஆதாரங்களை, தேவன் இருந்தார், அவர்தான் இந்த உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி நம்முடைய வேதத்தில இருந்தே ஒரு சில வசனங்களை நாம் ஆதாரமாக பார்ப்போம். சங்கீதம் 102ஆம் அதிகாரம் 25வது வசனம், நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அப்பொழுது
ஆதியிலே தேவன் இருந்தார், அவர் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினாராம், அவர்தான் இந்த வானங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு சில ஆதாரங்களை நாம் பார்ப்போம். இதே சங்கீத புத்தகத்திலே 146 அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னார், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அடுத்தது யோபு 38 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பூமியை எப்படி அஸ்திபாரப்படுத்தினார், எப்படி உருவாக்கினார், இந்த வானங்களை எப்படி உருவாக்கினார் என்று சொல்லி பேசுகிறதான ஒரு சம்பாஷணையை நாம் இங்கே யோபின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஆதாரத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். அப்பொழுது ஆதியும் அந்தமும், அவர்தான் ஆரம்பம். அப்பொழுது இந்த உலகத்தோடு தேவன் ஆரம்பிக்கப்படவில்லை, தேவன் தான் ஆரம்பமே. தேவன் ஆரம்பம். அவர் என்ன செய்தார்? இந்த வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்பொழுது பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுக்கு நிகரானவர் யாருமே இல்லை, தேவனுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. தேவன் யுக யுகமாய் வாழ்கிறவர், அவருக்கு காலங்கள் குறிப்பிடப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆதியிலே தேவன் இருந்தார், அவர்தான் இந்த உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டோம். அடுத்த சீரீஸில் நான் வானங்களை பற்றி பேச போகிறேன். இணைந்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.